வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க போகிறேன். முதல் செய்தி என்ன அப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ நியூஸ் தமிழ் 24x7 சேனல் ஆஃபீஸ் இருக்குல்ல, பயங்கர செலிப்ரேஷன் வீடியோ வெளிவந்திருக்கு. அந்த சேனலில் வேலை பார்த்த பணியாளர்கள் எல்லாமே கொண்டாடி இருக்காங்க திமுக தோல்வியை. இது டிஎம்கே ஐடி விங்க்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. டிஎம்கே ஐடி விங்கு என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா, அந்த வீடியோவை ஷேர் பண்ணி, பல மாதங்களாக ஒரு கட்சியின் வாரும் மாதிரி செயல்பட்டது நியூஸ் தமிழ் 24x7 சேனல். இதுதான் ஊடக அறமா? ஊடகங்கள் நடுநிலை தன்மையோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடி விங்கு பதிவு போட்டிருக்காங்க. யாரு எதை பேசுறதுனே தெரியலையே அப்படின்னு பாஜக காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. லாஸ்ட் 5 வருடங்களாக ஒட்டுமொத்த மீடியாக்களையும் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சு திமுக செயல்பட்டுச்சு. திமுக விரும்பக்கூடிய செய்திகள் மட்டும்தான் நியூஸில் வரும். திமுகவுக்கு எதிரான செய்திகள் எதுவுமே நியூஸில் வராது. அப்படி வந்தாலும் ஒரு பெட்டி செய்தி மாதிரி இப்படி கடந்து போயிடுவாங்க மீடியாக்கள். 8 மணிக்கு விவாத நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்ல, மக்கள் பிரச்சனை சார்ந்த எந்த விவாதமும் நடக்காது. மாறாக உட்கட்சி பிரச்சனை இருக்குல்ல, பாஜகக்குள்ள என்ன பிரச்சனை, அதிமுகக்குள்ள பாமகக்குள்ள என்ன பிரச்சனை, இதை மட்டும்தான் 8 மணிக்கு வந்து விவாத நிகழ்ச்சி அப்படின்னு தமிழக மீடியாக்கள் நடத்திக்கு இருந்தாங்க. 5 வருடம் மீடியாக்களை கண்ட்ரோலில் வச்சுட்டு இன்னைக்கு மீடியாக்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு டிஎம்கே பதிவு போடுறாங்க. இதுதான் வேடிக்கை அப்படின்னு பாஜக காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, வெஸ்ட் பெங்காலுடைய பாஜகவுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவராக ஸ்வந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வராக பதவி ஏற்கிறார் ஸ்வந்து அதிகாரி அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. பிஜேபியுடைய முதல் சிஎம், வெஸ்ட் பெங்கால்லையே முதன்முறையாக பாஜக ஆட்சி, பிஜேபியுடைய ஃபர்ஸ்ட் சிஎம் வெஸ்ட் பெங்காலில் ஸ்வந்து அதிகாரி. இப்போ பாராட்டுகள் குவிந்து வருது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஜெயிச்சாங்கல்ல, அதுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் மோடிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மோடியை கான்டாக்ட் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இது இண்டி கூட்டணிக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? நாலாவது, டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிருச்சுல. இப்போ கனிமொழி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்களவையுடைய சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, ஓம் பிர்லா அவர்களுக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் எம்பிக்களோட எங்களாலெல்லாம் உட்கார முடியாது, அதனால சீட் அலாட்மெண்ட்டை மாற்றுங்க. இப்போ நாங்கள் காங்கிரஸ் எம்பிக்களோட உட்காரக்கூடிய சூழல் இருக்குது, அதனால இதை மாற்றுங்க அப்படின்னு ஓம் பிர்லா அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து, கவர்னருக்கு எதிராக இன்னைக்கு காங்கிரஸ் போராட்டம் நடத்தினாங்களே, மயிலாடுதுறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த காங்கிரஸ்காரங்க மேலே திமுக காரங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. காங்கிரஸுடைய கொடியை பிடுங்கி கீழே போட்டு மிதிச்சு கிழிச்சு இப்படி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. எங்களோட சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு 5 சீட்டை ஜெயிச்சுட்டு இன்னைக்கு அந்த 5 எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு ஆதரவு அப்படின்னு பல்டி அடிச்சிருக்கீங்க, இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது திமுக காரங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க மயிலாடுதுறையில். திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர போறதா செய்தி வந்துச்சே. திமுக வெளியிலிருந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னும், இபிஎஸ் முதல் 2.5 வருடம் சிஎம் ஆக போறாரு, அடுத்த 2.5 வருடம் உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆக போறாரு அப்படின்னு நியூஸ் பரவுனுச்சே. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி அமைக்க போறதாக நியூஸ் வருது. எதுக்காக? டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் கேன்சல் ஆயிருச்சு, அந்த டாக் ஏன் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஒரு சில பேர் இது வதந்தி அப்படின்னு பரப்பி விடுறாங்க, ஒரு சில பேர் உண்மைதான், பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் யார் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அப்படிங்கிறதுல திமுக அதிமுக பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு. அதனால தான் அந்த பிளானையே கேன்சல் பண்ணி தாவேக்காவே ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு 2 பேரும் அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. என்னுடைய கணிப்பு என்னன்னா, நான் தொடர்ந்து சொல்கிறது, இப்போ திமுக அதிமுக சேரலைன்னாலும் அடுத்த 5 வருடத்துக்குள்ள டெஃபினட்டாக திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள் அப்படிங்கிற பேரில் ஒன்று சேருவாங்க பாருங்க, ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க பாருங்க. ஏன்னா முதல்வராக விஜய் பதவி ஏற்க போறாரு. விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அடுத்து பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலையை போட போறாங்க. களத்தை டிவிகேவா பிஜேபியா அப்படின்னு அண்ணாமலை செட் பண்ணிடுவாரு. அப்போ திராவிட கட்சிகள் அழிவை நோக்கி நகரும். அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி வைப்பாங்க அடுத்த 5 வருடத்துக்குள்ள. எழுதி வச்சுக்கோங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.